ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தர்பூஸ் சாப்பிட்லான்னு நினச்சேன். சரி உர்ரா வண்டின்னு சொல்லி தர்பூஸ் கடைக்கு விட்டு நல்லா பெரிய தர்பூஸ் வாங்கி வந்திருக்கேன். நிறைய பேருக்கு இந்த தர்பூஸ் எப்படி வாங்கணும்னு தெரியாது. அது வாங்கிட்டு போயிட்டு அது உள்ளே வந்து இனிப்பாகவும் இருக்காது, ரொம்ப வெம்பி போய் இருக்கும். இனி தர்பூஸ் எப்படி நல்லா பார்த்து வாங்கணும்னு சொல்லி நான் சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோவில் கவனமாக பாருங்கள். முதல்ல தர்பூஸ் வாங்கும்போது அது சின்ன தர்பூஸாக இருந்தாலும் சரி, பெரிய தர்பூஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து தூக்கி பார்த்து வாங்கணும். தூக்கி பார்த்து வெயிட் நல்லா இருந்ததுன்னா அது நல்ல பழம் அர்த்தம். அப்புறம் அந்த பழம் எப்படி இனிப்பாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது வந்து தர்பூஸோட ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. இதுதான் வந்து மண்ணில் இருக்கும், விளையிறது இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்து ஒயிட்டிஷாக இருந்ததுன்னா அது வந்து காயில் அர்த்தம். இதில் வந்து எல்லோயிஷாக இந்த மாதிரி இருந்ததுன்னா இது நல்லா பழம் அப்படின்ற அர்த்தம். இது நல்ல பழம். இது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்ப்போம். இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ப்ரௌனிஷாக இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இது நல்ல பழம் அர்த்தம். இது நல்லா சூப்பராக இருக்கும்.